ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா தேர்டு சாப்டர். ஒரு வழியாக 2 சாப்டர் கடந்து 3வது சாப்டருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தேர்டு சாப்டரில் நம்ம மேக்னெட்டிக் அந்த ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ சாப்டர் வந்து மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியத்துக்கு இருக்கும். ஸோ அதாவது நமக்கு இந்த மேக்னெட்டோட நம்ம சின்ன வயசுலாம் வச்சு விளையாடிருக்கோம்ல, மேக்னெட்டை வந்து எடுத்து இந்த இரும்பு கூட வச்சு விளையாடிருக்கோம். அப்புறம் வந்து இந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, மண்ணெல்லாம் ஒரு பேப்பரில் கூட்டிகிட்டு ஸோ அந்த மேக்னெட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தூள்லாம் மண்ணில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதெல்லாமே தனியாக வரும். ஸோ அதெல்லாம் விளையாடிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டோட அந்த பிஹேவியர் வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது வந்து விளையாடிருக்கோம் சின்ன வயசில். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் அந்த மேக்னெட்டை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேஜிக் ஷோலாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க அந்த மேக்னெட்லாம். ஸோ வந்து அந்த பொருள் வந்து அட்ராக்ட் ஆகும்ல. ஸோ அதை பற்றி அந்த விஷயத்தை பற்றி தெரியாததுனால, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியாததுனால அதெல்லாமே வந்து மேஜிக் ஷோலாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள்லாம் தெரிய இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்ஸோடு தான் நம்மளோட லைஃபுமே, டே டு லைஃப், இன்றைக்கான மாடர்ன் லைஃப் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஆமாம் தானே, மொபைல்லேருந்து, ஸ்பீக்கர்லேருந்து, லேப்டாப்லேருந்து, ஏர்பாட்ஸ்லேருந்து, ப்ளூடூத்லேருந்து, ஃபேன்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டோட எஃபெக்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முன்னாடிலாம் இந்த மேக்னெட்டோட அந்த நீடில் வந்து நேவிகேஷன் ஸோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கெல்லாம். இப்போ அந்த மேக்னெட்டிக் எஃபெக்டை வச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த எஃபெக்டை வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் மெடிக்கலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த ஒரு பேர்டை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஜிப்ரா ஃபின்ச் பேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேர்டை நேவிகேஷனுக்காண்டி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அதோட கண்ணில் ரெட்டினால கிரிப்டோக்ரோம் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ஸோ அதோட ரெட்டினால இருக்கிறதுனால அந்த பேர்டு வந்து நேவிகேஷனுக்கு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஸோ 1819 வரைக்குமே, எப்படி 1819 அதாவது இந்த டைம் பீரியட் வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம் நம்ம பார்த்தோம்ல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி தனியாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் பற்றி அந்த மேக்னெட்ஸை பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள் தனியாகவும் தான் இருந்தது. ஸோ இது வந்து 1819 வரைக்கும் அந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது ஓர்ஸ்டட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கண்டக்டர் எடுத்து அதில் கரண்ட் அலோவ் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் இதில் அலோவ் பண்ணும்போது இதை சுற்றியுமே, இந்த கண்டக்டரை சுற்றியுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறத கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, கரண்ட் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த டைமில் ஒரு காம்பஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வைக்கும்போது அந்த காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சு. ஸோ இதை வச்சு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்ம கரண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டக்டரை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறமா 1820 இந்த விஷயத்தை அவர் சொன்னதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்ன்ற ஒரே டாப்பிக்காக நமக்கு வந்துருச்சு. ரெண்டுமே சேம் தான், தனித்தனிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த பேசிக் கான்செப்ட் பற்றி கொஞ்சம் இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு சொல்லி பிரிப்போம். நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒன்லி நார்த்து, சவுத் மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து நார்த் போல், இது சவுத் போல். ஓகே? ஸோ அதே மாதிரி இந்த எர்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சுட்டே வரோம். சார் அது என்ன அப்படின்னா, அதான் நமக்கு வந்து நிறைய தியரிஸ் இருக்குது. இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் இன்ன வரைக்குமே கரெக்டான தியரி எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் எல்லா தியரியுமே முடியுது. இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லா தியரியுமே முடியுது இன்ன வரைக்குமே, இன்றைக்கி டேட் வரைக்குமே கூட. ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 1600 அந்த டைமில் இந்த எர்த்து வந்து ஒரு பார் மேக்னெட், ஜியாண்டிக்கலி பார் மேக்னெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு காரணம் வந்து அப்படி சொன்னாலுமே அப்போது அது அவ்வளோ பெரிய பார் மேக்னெட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வரணும் முதல்ல.
ஸோ அப்படி பார்த்தாலுமே இந்த எர்த்துக்கு இன்சைடாக ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப உள்ளெல்லாம் நீங்கள் கோரெல்லாம் உள்ள கோர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படின்றது மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். புரியும் நான் சொல்கிறது. ஸோ அப்போ இதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதே மாதிரி கோவட்டுன்ற அடுத்து வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, இது கிடையாது, சன்ரேஸ் இருக்குல்ல, சூரிய ஒளிக்கதிர்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம பூமத்திய ரேகை, ஸோ ஈக்குவட்டோரியல் பிளெயின், அந்த ஈக்குவட்டோரியல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எனக்கு இந்த சன்ரைஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஏர் மூலிமா நார்த்தன்லேருந்து சவுத்தனுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகிறதுனால எனக்கு இது வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்படி எலக்ட்ரிஃபைட் ஆகிறது அந்த ஃபீல்டு தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற அந்த தியரியும் முன்வைக்கிறாரு. ஸோ அதுவுமே தப்பு. எப்படி சன்ரைஸ்லேருந்து அவ்வளோ ரேஸ்லேருந்து அவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்தது. அது இல்லாமல் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து எர்த்து ரொட்டேட் ஆகுது, அதனால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. பட் ஆனாலும் இன்ன வரைக்குமே அது கரெக்டான ஒரு கருத்துக்களை எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டாக இப்படி இதனால தான்ப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை. ஸோ அப்போது அதனால தான் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் அப்படி நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது நார்த் சவுத்துன்னு சொல்லுவோம், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எர்த்து ரொட்டேட் ஆகும்போது அதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜியோகிராஃபிக் நார்த் போல், ஜியோகிராஃபிக் சவுத் போல்னு சொல்லுவோம். ஜியோ அப்படின்னா எர்த்துங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும், ஜியோகிராஃபிக் சவுத்து. ஆனால் ஒரிஜினலாக எர்த்து இப்படி சுத்தமானு கேட்டால் கிடையாது. எப்பயுமே எர்த்து சுற்றும் போது ஒரு சர்டைன் ஆங்கிளில் டில்ட் ஆகி தான் சுற்றும். ஸோ டில்ட்னா கொஞ்சம் விலகி, ஸோ இந்த மாதிரி தான் சுத்தம். அதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் இருந்து கொஞ்சம் விலகி தான் டில்ட் ஆகி தான் சுத்தம். ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சவுத் போல், மேக்னெட்டிக் நார்த் போல்னு சொல்லியிருப்பாங்க. சார் இப்போ தான் சொன்னீங்க இது சவுத்து இது நார்த்துன்னு, இப்போ என்ன இது சவுத்து இது நார்த்துன்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பார் மேக்னெட் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இது ஒரு பார் மேக்னெட். இப்போ நீங்கள் இதை சஸ்பெண்ட், அதாவது ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. நம்ம சிம்பிள் பெண்டலம் 11th பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் த்ரெட்டை ஒன்று கட்டி விட்டு, ஸோ அந்த பார் மேக்னெட்டை அப்படியே நீங்கள் தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ இந்த இடத்துல நான் அந்த பார் மேக்னெட்டை வரைகிறேன். இப்போ இந்த லைன் தான் எனக்கு அந்த பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த பார் மேக்னெட்டை நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பார் மேக்னெட் தான் இங்கே இருக்குது. இந்த கான்செப்டை அப்புறம் வருவோம், முதல்ல இதை பாருங்கள். இது நார்த் போல் சவுத் போல், சரியா. ஸோ இப்போ நீங்கள் அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கும்போது நார்த்து டு நார்த்து, எப்படி நார்த்து டு நார்த்து, சவுத்து டு சவுத்து தான் நிற்கும் அந்த பார் மேக்னெட். நீங்கள் என்ன தான் நீங்கள் திருப்பி விட்டாலும் சரி, எப்படி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும், நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அது சுற்றி கரெக்டாக நார்த்து டு நார்த்து சவுத்து கரெக்டாக நிற்காது, கொஞ்சம் விலகி இருக்கும் இந்த மாதிரி. ஓகேயா. ஸோ அப்புறம் ஏன் சார் நீங்கள் சவுத்து நார்த்து வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா வரேன், கான்செப்ட் வரேன். இப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே நார்த்தில் இருந்து சவுத்துக்கு தான் போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நார்த் போலில் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வரும், சவுத் போல் வழியாக உள்ளே போகும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகும். சார் இதை சொல்லவே இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு நார்த் போல் ரெண்டு சேம் சைடும் அட்ராக்ஷன் ஆகுமா? யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகாது. ஏன், நீங்கள் ரெண்டு மேக்னெட்டை கையில் வச்சுக்கோங்க, ரெண்டு சேம் சைடை ஒட்டி பாருங்கள், ஒட்டாது. அப்படியே நீங்கள் இன்னொரு மேக்னெட்டை வேறு சைடு, ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு மேக்னெட் இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டு மேக்னெட்டை சேம் சைடு வச்சிங்கன்னா ஒட்டாது. ஒரு மேக்னெட்டோட சைடை மாற்றிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த நார்த் போல் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு, ஸோ அதோட கான்செப்ட் தான். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிக்கிறோம்ல, அது எல்லாமே இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு படிப்போம். இதுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ஒரு விஷயம் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சிமிலர் சார்ஜஸ் வந்து வில் ரிப்பிள், கரெக்டாக சேம் சார்ஜஸ் வந்து வில் ரிப்பிள், டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ சேம் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு சைடும் சேமாக இருக்கிறதுனால இது அட்ராக்ட் ஆக சான்ஸே கிடையாது, கரெக்டாக. அப்போது கண்டிப்பாக ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும். அப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது எர்த்தை ஒரு பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணும்போது இதை சவுத்துன்னும், எப்படி இதை சவுத்துன்னும் இதை நார்த்துன்னு கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சிருக்கும். ஓகே. ஏன்
நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் ஆகும், அந்த அட்ராக்ஷனில் இருக்கும், புரிஞ்சிருக்கும், வேறு சைடு. அப்போது நம்ம இப்போ சொன்னோம்ல, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்தில் இருந்து சவுத்துக்கு வரும். ஸோ வரையும் போது நீ இப்படி தான் வரையணும். நார்த்தில் வெளியில் வரும், கரெக்டாக, நார்த்தில் வெளியில் வரும், சவுத்தில் உள்ளே போகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதோ, இப்போ இந்த இடத்துல ஒரு 10 ஒரு 20 30 மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்னா நார்த்தில் இருந்து, அத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டுமே எனக்கு சவுத்துக்குள்ளே போயிடும். அது ரொம்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட மிஸ்ஸே ஆகாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த நார்த் போல் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நீ வெளியில் பார்க்குற இந்த மேக்னெட்டுக்கு வெளியில், கரெக்டாக? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும், லைனு நார்த்து டு சவுத்து போகுமா. இப்போ உள்ள அந்த மேக்னெட்டுக்கு உள்ள இன்வர்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா பாரு, இப்படி போகிறது வேறு எப்படி வரும், இது வழியாக தானே வரும், அவ்வளோதான். அப்போது எப்படி வரையணும், சவுத்து டு நார்த்தாக வரையணும். உள்ள மேக்னெட்டுக்கு உள்ள சவுத்து டு நார்த் டைரக்ஷன். நமக்கு உள்ளே இருக்கிறது பேச மாட்டோம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த எர்த்து டில்ட் ஆகிருக்குன்னு சொன்னல, அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. 21.2 டிகிரியில் இருந்து 24.5 டிகிரி வரைக்கும் எர்த்து வந்து டில்ட் ஆகும். ஒன்று இந்த சைடு இல்லை அந்த சைடு எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் அதிகமாக மெஜாரிட்டியாக எந்த ஆங்கிளில் சுத்தம் அப்படின்னா 23.5 இந்த ஆங்கிளில் தான் எர்த்து வந்து அதிகமாக ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள்ப்பா இது ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் சொல்கிறேன், தீட்டா. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குப்பா. ஸோ நம்ம அடுத்த செஷனில் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அடுத்த செஷனில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் உனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணும்போது எர்த்தை பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணும்போது ஆப்போசிட் சைடாக தான் வரையணும். ஏன்னா அப்போ தான் இது அட்ராக்ஷனில் இருக்கும். நீ சர்ஃபேஸ்லேயே நீ நீடில் எடுத்துகிட்டு போய் வச்சா கூட இந்த நார்த்துக்கு சவுத் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சர்ஃபேஸில் சொல்கிறேன், சும்மா ஒரு அசியூம் பண்ணி பார்த்தா இல்லை இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு புரியும். ரைட்டு. ஸோ சொல்லியாச்சு, நார்த் போல்லேருந்து சவுத் போல் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். இது உனக்கு சின்ன கிளாஸ்லேயே தெரியும். ஸோ அப்போ அந்த எர்த்து இருக்குல்ல, இப்போ இந்த எர்த்து இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஈக்குவேட்டர், ஜியோகிராஃபிக்கல் ஈக்குவேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட்டாக நான் ஜியோ ஈக்குவேட்டர்னு எழுதிக்கிறேன். இது வந்து மெரிடியன், ஜியோகிராஃபிக் மெரிடியன், ஜியோகிராஃபிக் மெரிடியன். ஓகே, சரி. அப்போ இந்த ஆங்கிள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, மேக்னெட்டிக் நார்த்து மேக்னெட்டிக் சவுத்து. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வரையணும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் என்ன பார்த்தீங்க, மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கரெக்டாக ஜியோகிராஃபிக் மெரிடியன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன் டில்ட்டாக இருக்கக்கூடிய லைனை மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லணும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஈக்குவேட்டரில் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இது ஈக்குவேட்டர் இப்படி வரையணும். இதுக்கான ஒரு மெரிடியன் பார்த்தீங்கன்னா மெரிடியன் ஈக்குவேட்டர்னு இதை சொல்லணும், மெரிடியன் ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பியர் மாதிரி கன்சிடர், உங்களுக்கு இமேஜ் இருந்தால் நான் காட்டுறேன், ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அது எர்த்துக்குள்ளே நீங்கள் அதை பாதியாக சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுதான் மெரிடியன் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டருக்கு உள்ள ஆங்கிள் மெரிடியன் ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி. இது ஜியோகிராஃபிக்கல் மெரிடியனா, அது வெர்டிக்கல். நீங்கள் ஒரு பிளெயின் சர்ஃபேஸை இதில் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க மாதிரி. ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சது அப்படின்னா டவுட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இன்கேஸ் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஈஸியாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம இந்த டிக்ளினேஷன், இன்க்ளினேஷன், அப்புறம் வந்து இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த், மேக்னெட்டிக், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பொறுமையாக தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.